ராக்கு என்னதான் ஷாம்பு விளம்பரத்துல நடிச்சாலும் முடி வளராதோ, நீங்க எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் கடனை வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா உருப்படவே முடியாது. தமிழ்லயும் இங்கிலீஷ்லயும் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை கடன், லோன். ஆன முதலில் அதிகம் செலவானால் மானம் இழந்து மதிகெட்டு போன திசை, எல்லோருக்கும் கல்வனாய் ஏழு பிறப்பும் தீயனாய் நல்லோருக்கும் பொல்லனாய் நாடுன்னு ஔவையார் அன்னைக்கு சொன்ன மாதிரி, கடனை வாங்கினீங்கன்னா நீங்க மத்தவங்கள்ட்ட கை கட்டி இருக்கணும். கடனை வாங்கினீங்கன்னா நீங்க தன்மானத்தை இழந்து இருக்கணும். அடுத்தது என்ன பண்ணலாம்னு நினைச்சா நமக்கு வெற்றி, அடுத்தவன் என்ன பண்றான்னு நினைச்சா நமக்கு கடனும் தோல்வியும் தான். கடன் வேணும்னு போய் உங்க சொந்தக்காரங்கிட்ட கேளுங்க, பணம் வாங்குறீங்களோ இல்லையோ, நீங்க நிறைய அட்வைஸ் வாங்குவீங்க. கடன் ஏன் வேணான்னு சொல்றதுக்கு 3 ரீசன். லோன் இஸ் a லைஃப் லாங் ஸ்லேவரி, நீங்க எப்பயுமே நீங்க அடிமைப்பட்டு கிடக்கணும். ரெண்டாவது வட்டி, நீங்க கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணம் எல்லாம் வட்டிக்கே போயிடும். மூணாவது லோன் இஸ் a சைலண்ட் ஸ்ட்ரெஸ் கில்லர், நீங்க கடனை வாங்குனீங்கன்னா எப்பயுமே பயத்துல இருக்கணும், எப்பயுமே பிரஷர்ல இருப்பீங்க, எப்ப பார்த்தாலும் ஒரு ஆன்சைட்டி இருந்துகிட்டே இருக்கும். நாளைக்கு வேலை போச்சுன்னா என்ன ஆகும், ஒரு கிரைசிஸ் வந்தா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி நீங்க எப்பயுமே திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. மீன் கூட தூண்டில இருந்து தப்பும், அதோடைய வாயை மூடிக்கிட்டு இருந்தா. நீங்க ஆசைக்கு வாழாம தேவைக்கு வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு கடன்கிற பிரச்சனையே இருக்காது. நல்ல கடன் கெட்ட கடன் ஒரு புக்கிஷ் எக்ஸாம்பிள். கடனே இல்லாம இருக்கிறது தான் புத்திசாலித்தனம். நோ டெட் டில் டெத், டெட் ஃப்ரீ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, நோ லோன் நோ ஸ்ட்ரெஸ். பசிச்ச வயிறு, கடனுள்ள வாழ்க்கை, பொய்யான உறவுகள், இது 3 நமக்கு கத்து கொடுக்கிறது. வாழ்க்கையில எந்த பாடமும் நம்மளுக்கு கத்து கொடுக்காது. ஆடம்பரமா லோனை வாங்கி செலவு பண்றதுங்கிறது ஒரு பம்பரம் போன்றது. அந்த பம்பரம் என்னைக்கு வேணாலும் சாயுங்கிறத மனசுல நினைச்சுக்கங்க. கடன் இல்லாம ஒரு நாள் இருந்து பாருங்க எப்படி தூக்கம் வருதுன்னு. நான் 2017ல இருந்து கடன் இல்லாத வாழ்க்கைய வாழ்ந்துகிட்டு இருக்கேன்.